வீட்ல நானே ரெடி பண்ண சூப்பரான பன்னீர் வச்சு எதனா செய்யலான்னு யோசிக்கும் போதே பல தடங்கள். சப்பாத்தி, ஃபுல்கா, நான் இந்த மாதிரி எதனா செய்யலான்னு கேட்டா வீட்ல இட்லி மாவு நிறைய இருக்கு. ஊருக்கு போறதுக்குள்ள அதை வேற காலி பண்ணுமே. இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டு மாங்கு நரைச்ச இட்லி மாவு வேற வேஸ்ட் ஆயிரும். அதனால தோசையா ஊத்திக்கலாம். அது கூட காரசாரமா சாப்பிடுற மாதிரி எதனா பன்னீர்லயே ரெடி பண்ணலான்னு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஒரு ஐடியா கேட்டேன். அவ்வளவுதானே செஞ்சுட்டா போச்சுன்னு கடகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கா ஒரு கேள்வி, தோசை கூட பன்னீர் காம்போ நல்லா இருக்குமான்னு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம செய்யறதா சமையல், நான் ட்ரை பண்ணி தரேன். தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாரு, நல்ல காரசாரமா சூப்பரா இருக்கும். ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது என்னமோ தெரியல, இப்போ வரைக்கும் நம்ம ரொட்டீனா செய்வோம் சவுத் இந்தியன் ரெசிபிஸ், அதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதனா செய்ய ட்ரை பண்ணாலே ஒல்ட்டிரும். அதுலயும் இந்த பன்னீர் செய்யறதுக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இந்த முத்து என்னடா அசால்ட்டா கிண்டுறாங்க, அதை எடுத்து இதுல போடுறாங்க, இதை எடுத்து அதுல போடுறாங்க, டக்கு டக்குன்னு பண்றாங்க. ஆனா டேஸ்ட் செம சூப்பரா வந்துருது எல்லாமே. அதுலயும் பட்டர் போட்டு செய்யறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குமோ நினைச்சேன். ஆனா தோசை கூட வச்சு சாப்பிடறதுக்கு சொன்ன மாதிரி நல்ல காரசாரமா சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க. இந்த ரெசிபிக்கு பேர் என்னன்னு கேட்டா பன்னீர் மசாலாவா. நம்பிதானே ஆகணும், நானும் நம்பிட்டேன். அப்புறம் எதுவுமே கிடைக்காம போயிருமே. அவ்வளவுதான், பாய்.